தருமபுரி அருகே ஊரே எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துக் கொண்டு கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள போளையம்பள்ளி கிராமத்தில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்வதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்கள் கிராம மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் ஊர் திருவிழாவுக்கு அனைவரிடமும் பணம் கேட்க சென்றபோது கள்ளச்சந்தை மது விற்பனையை அகற்றினால் மட்டுமே பணம் கொடுப்போம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் மதுபானம் விற்று வரும் சபரி என்பவர் ஊரோடு வந்து எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை ஆபாச வார்த்தைகளால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் மெத்தன போக்கில் இருப்பதாக கூறி கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர் தம்பி தனிப்பட்ட ஒரு மொபைலில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஊரே சேர்ந்து வந்தாலும் எங்களை ஒன்றும் முடியாதுன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. அதுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய காவல்துறை கம்பெனியோரிடம் மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். வந்த பிறகு காவல் ஆய்வர்கள் அனைவரும் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எங்கள் ஊரில் மது பாட்டில் விற்கிறதில்லன்னு அந்த பசங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்தே தகவல் போயிடுது. அது எந்த வகையில் போகுதுன்னு தெரியல. வரதுக்கு முன்னாடி அவங்க அலர்ட் ஆகிடுறாங்க. அலர்ட் ஆகிட்டு முன்னாடி அது எப்படி நாங்கள் தீர்வு காண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. காவல்துறை தான் தீர்வு கொடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் 2 பேர் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா பொதுமக்களால் ஒன்றா சேர்ந்து ஒரு சாலை மறியலோ ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலான்னு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்கிறோம்.